ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம குமார் சுகன்யா கிட்டே சொல்லியிருப்பாங்க, அரசியை நான் பார்க்கணும், ப்ளீஸ் சித்தி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு நீ எதுக்காகவும் கவலைப்படாத குமார், கண்டிப்பாக அரசியை எப்படியாவது நான் உங்க கூட பேச வைக்கிறேன், உங்க கூட மீட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அரசி காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு செந்தில் கூடவே நீ போ அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுவாங்க. நம்ம சுகன்யா இருந்துட்டு உடனே அத்தாச்சி அரசியை நான் காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா வராங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அரசியை அவங்க அண்ணனே கூட்டிகிட்டு போட்டோம். நீங்கள் அரசியை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னென்னவோ அவங்க அண்ணன் கூடவே போகட்டும்னு சொல்கிறீங்க, அவங்க அண்ணனுக்கு தான் வேலை இருக்குல்ல, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா முகத்தை ஒரு மாதிரியே வச்சுக்கிட்டதுமே கோமதிக்கு அதாவது சுகன்யா ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சரிம்மா சுகன்யா நீயே பத்திரமா கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுகன்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அப்பா எப்படியோ கோமதி அத்தாச்சி நம்மளை நம்புகிறாங்க, சரி எப்படியோ அரசியை நம்ம தான் இன்றைக்கி காலேஜ் கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மனசுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ குமார்கிட்ட சொன்ன மாதிரியே அரசியை நம்ம தான் இன்றைக்கி காலேஜ் கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம இந்த விஷயத்த குமார்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அவங்க மனசுக்கே சுத்தமாக சரியில்லை. ஏன்னா சுகன்யாவோட புத்தி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு மட்டும் தெரியும். நம்ம அரசியை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் சுகன்யாவோட திட்டமும் எண்ணமும் கூட. இந்த விஷயம் நம்ம மீனாவுக்குமே தெரியும். அதனால் மீனா இருந்துட்டு செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ தப்பாக தெரியுதுங்க, எனக்கு என்னமோ அந்த சுகன்யாவுமே அரசி லவ் பண்ணுற விஷயத்தில் ஏதோ ஒரு உடன்பாடு அவங்களுக்கு இருக்குது. அவங்க அரசிக்கும் குமாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல். எப்போவுமே அரசியும் சுகன்யாவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்போயாவது போனேன் அப்படின்னா அவங்க பேசுகிற விஷயத்தவே அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற வேறு என்னவோ பேசி சமாளிப்பாங்க. நான் நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவோட கேரக்டரை பற்றி நம்ம மீனா நம்ம செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. செந்தில் இருந்துட்டு சரி மீனா, நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டு வாட்ச் பண்ணுவோம், ஏதாவது தப்பு நடக்குதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் சொல்கிறாங்க. சரிங்க, அதுவும் கரெக்டு தான், நம்ம அவங்க போகட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம அரசியும் சுகன்யாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அரசிக்கிட்ட மெதுவாக குமார் பேச்சு எடுக்கிறாங்க சுகன்யா. ஏன் அரசி, குமார் ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அரசி இருந்துட்டு அத்தை தயவு செஞ்சு குமாரை பற்றி பேசாமல் வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அரசி, நீ குமாரை உயிர்க்குயிராக லவ் பண்ண, அது எப்படி நீ ஒரே ஒரு 2 நாளில் அவனை நீ மறந்துட்ட? அப்போது நீ குமாரை உண்மையாக லவ் பண்ணலையா, சும்மா டைம் பாஸ்க்காக தான் லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அத்தை தயவு செஞ்சு அந்த பேச்சே பேசாமல் வரையலா, என் அப்பா என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காருன்னு உங்களுக்குமே தெரியும் இல்லை, எதுக்காக அதுவை பற்றியே பேசிட்டு வரீங்க? என் மனசே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது, தயவு செஞ்சு அதை இதை பேசி இன்னுமே என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. இல்லை அரசி, குமார் ரொம்பவே வருத்தப்படுறான், பாவம் அவன் உன்னை பார்க்கணும் பேசணுன்னெல்லாம் சொன்னான், ஆனால் நான் தான் இல்லை அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக அரசியை நீ பார்த்து பேசுனா பெரிய பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குமார்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சுகன்யா பொய் பேசுகிறாங்க அரசிக்கிட்ட. அரசி இருந்துட்டு அதுதான் அத்தை எல்லாருக்குமே நல்லது, குமார் அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், கொஞ்ச நாளில் என்னை மறந்துடுவார், அப்படியே ஒரு வேளை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா, நான் அவரை உண்மையாக தான் லவ் பண்ணேன், இருந்தாலும் எனக்காகலாம் நான் இப்போதைக்கு யோசிக்கவே முடியாது, என் அப்பா என் அம்மா என் அண்ணனுங்களுக்காக தான் நான் யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவனை நீ ஏமாத்திட்ட அரசி, நீ ஏமாத்தினது ரொம்ப ரொம்ப தப்பு,
அதுக்கான பழியையும் தண்டனையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சுகன்யா வந்து அரசியை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அரசி வந்து ஸ்டடியாக இருக்காங்க. நம்ம அப்பா பேச்சிலிருந்து நம்ம கண்டிப்பாக மீறவே கூடாது. அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும். அப்பாவை நம்ம ஏற்கனவே தலைகுனிய வச்சுட்டோம், அவரை ரொம்ப மனசோடைய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஆனால் இங்கே நம்ம சுகன்யா வந்து என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. குமார் இப்படியெல்லாம்ங்கிறான், சாப்பிடாம ரொம்பவே வருத்தத்தில் இருக்கான், எப்போவும் நினைப்பாக தான் இருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே நம்ம அரசி வந்து அவங்க எடுத்த முடிவில் வந்து ஒரு தெளிவாக இருக்காங்க. நம்ம வாழ்க்கை எப்படி போதோ தெரியாது, ஆனால் நம்ம அம்மாவோட மானத்தை காப்பாற்றணும், அவங்க சொல்கிறவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போயிடுறாங்க. இங்கே நம்ம சுகன்யா வந்து ஃபோன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக மெசேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே குமாருமே காலேஜ் வந்துட்டுருப்பாங்க. காலேஜ் குமாரை பார்த்ததுமே இங்கே நம்ம அரசிக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது, ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இவர் இங்கே வந்தார்? அத்தை என்னத்தை குமார் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அரசி நானும் உன் கூட தானே வந்துக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்காக சொல்ல போகிறேன், நான்லாம் சொல்லலை, அவனா யதார்த்தமாக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து போய் சொல்கிறாங்க. உடனே எங்கள் குமார் வந்து, அரசி ஒரு நிமிஷம் உன்கிட்ட நான் பேசணும், தயவு செஞ்சு நான் பேசுகிறத நீ கேளு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணவே முடியாது, அவரை நான் எல்லார் முன்னாடியும் தலைகுனிய வைக்கவும் மாட்டேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பேன், தயவு செஞ்சு திரும்பவும் என் பின்னாடி வந்து என்னால் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்களும் நானும் ஒன்று சேர முடியாது, கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் கேட்காம என் பின்னாடியே சுற்றி என்னை லவ் பண்ணவும் வச்சிங்க, ஆனால் இப்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், என் அம்மாவும் என் அப்பாவும் ரொம்ப பாவம், என் அண்ணனுங்களும் அவங்களும் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறத நான் கண்டிப்பாக என்னால் பார்க்கவே முடியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து மூச்சு விடாமல் பேச, எங்கள் குமார் இருந்துட்டு, என்ன அரசி மூச்சுக்கு 300 டைமு உன் அண்ணனுங்க உன் அம்மா அப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அப்போது நீ என்ன ஒரு துளி அளவு கூட என்னை நீ நினச்சியே பார்க்கலையா, ஏன் அரசி என்னை நீ உண்மையாக தானே லவ் பண்ண, சத்தியமாக என்னால் முடியல அரசி, உன்னை விட்டுட்டு என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது, நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிடுவேன், கண்டிப்பாக உன்னை விட்டுட்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது, ஏன் அரசி நான் முன்ன மாதிரி இல்லை, நான் திருந்திட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீயுமா என்னை இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் அரசி என் மனசை புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துகிற, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கண்டிப்பாக வாழ முடியாது, இங்கே பாரு அரசி, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ திரும்பவும் ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளோதான், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரசு இருந்துட்டு, ஏங்க எதுக்காக இப்படி என்ன டென்ஷன் பண்ணுறீங்க, நான் தான் ஒரே முடிவாக சொல்லிட்டேன்ல, திரும்பவும் என்னை பார்க்க வராதிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போது கரெக்டாக நம்ம மீனாவும் செந்திலும் வந்துடுறாங்க. ஏங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் வந்து அங்கே குமாரை பார்த்ததுமே செந்திலுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. உடனே மீனாவுக்கு பயங்கர டென்ஷன், எல்லா கோவமும் நம்ம சுகன்யா மேலே தான் காட்டுறாங்க. உடனே வந்ததுமே இங்கே செந்தில் வந்து குமார் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, டேய் உனக்கு என்னடா இங்கே வேலை, அரசி பின்னாடி நீ வரக்கூடாது, அரசி பக்கமே நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம், எதுக்காக நீ இப்போது அரசிக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ஆட்டுறாங்க. உடனே நம்ம அரசி இருந்துட்டு, அண்ணே நான் அவர்கிட்டலாம் பேச மாட்டேண்ணே, தயவு செஞ்சு நீங்கள் சண்டை போடாதீங்க ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மீனா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. உடனே நம்ம மீனா எங்கள் சுகன்யா கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் குமாரை இங்கே வர வச்சிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் தானே ஃபோன் பண்ணி வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்டதுமே எங்கள் சுகன்யா வந்து பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் ஏன் மேலே பழி போடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லவே இல்லையா, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் என் மேலே பழி போடுறீங்க, நான் எதுக்காக குமாரை வர சொல்ல போகிறேன், நான் அரசியை காலேஜ் மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா இருந்துட்டு, எனக்கு தெரியுங்க, நீங்கள் குமாரன் நீங்கள் தான் வர சொன்னீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் என் மேலே அபாண்டமாக பழி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் சமாளித்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும், குமாரை எப்படியாவது அரசிக்கு கல்யாணம்
கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த விஷயத்த நான் இப்போவே அத்தைக்கிட்ட சொல்கிறேன் இருங்க, உங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே கோமதி கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி தான் காலேஜான குமார் வந்திருந்தான். இந்த குமாரை இந்த சுகன்யா தான் வர சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சுகன்யா அரசிக்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணுறதை நான் நிறைய டைம் பார்த்துட்டேன் அத்தை. அவங்களால தான் எல்லாமே அரசி லவ் பண்ண காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யாவை கை காட்டுறாங்க மீனா. எங்கள் சுகன்யா இருந்துட்டு அப்படியே திருட்டு முழிக்கிறாங்க. நம்ம கோமதியோ, என்ன சுகன்யா மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஏன் எதுக்காக நீ இப்படி பண்ணுற? உன் மேலே நம்பிக்கை வச்சு தானே நான் அரசியை உன் கூட அனுப்பி வச்சேன். நீ எதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்க்குற? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? உன் பொண்ணுக்கு ஒன்று இப்படி நடந்திருந்தா நீ இப்படி தான் பண்ணியிருப்பியா? உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது சுகன்யா. இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளையும் உன் பொண்ணு மாதிரி நினைப்பேன்